கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பகுதிக்கு வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 104 அதிகாரம் 1 வசனம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர், மகிமை மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், நாம் அநேக நேரங்களில் நாம் உலக பிரகாரமான காரியங்களை சிந்தித்துக் கொண்டு அதை தியானித்துக் கொண்டு கடந்து செல்லும் போது தேவனை துதிக்க மறந்து விடுகிறோம். அதனால் தாவீதுக்காரன் இவ்வாறாக குறிப்பிடுகிறான், என் நாவினால் கர்த்தரை துதிக்க மறந்துவிடும் வேலைகளே என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி என்று. அல்லேலூயா. ஆத்மா பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே தேவனை துதித்துக் கொண்டு இருக்கின்றதுக்காண்டி இவ்வசனத்தில் இவ்வாறாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடவுளை ஒரு உன்னத அரசனாகவும் ஒளிய ஆடையாக தரித்திராகவும் சித்தரிக்கிறது. நம்மை சுற்றியுள்ள இயற்கையும் உலகத்தையும் பார்க்கும்போது அவற்றை படைத்த இறைவனின் பேரறிவையும் அன்பையும் நாம் உணர வேண்டும் என்பதை வசனம் தெளிவாக நமக்கு குறிப்பிடுகிறது. அல்லேலூயா. நம்மை அழைத்த தேவனை நம்ம துதித்து ஆராதித்து அவரை தினமும் மகிமைப்படுத்தும் போது தேவன் நம்மில் பிரியப்படுகிறார். அல்லேலூயா. நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.